السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. قال نبينا وسيدنا وربنا مرشدنا محمد صلى الله عليه وسلم: حسين مني وانا منه. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد كمال الله وكما يليق بكماله. எல்லா புகழும் போற்றும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய தூதரின் பெருமானார் காத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோட்டை தவறாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், நல்லடியாளர்கள், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் மீதும், நமக்கு கல்வியை போதித்த நம்முடைய ஆசான்மார்கள் மீதும், இங்கு கொழும்பிருக்கும் நம் மனதின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் தங்கு தடையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமான ஆஷுரா தினத்தின் பொருட்டினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய பிழைகளை மன்னித்தருள்வானாக. அவனுடைய மன்னிப்பிற்கு சொந்தமான மக்களாக அல்லாஹ் மாற்றியருள்வானாக. நம் அனைவருக்கும் ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருமறையான் திருமறையில் சொல்லி காட்டுவான்: குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே நாயகமே, நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், நான் உங்களிடத்தில் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை, எந்த கூலியும் நீங்கள் தரவும் வேண்டாம். நான் செய்த தீனிற்காக, இந்த மாற்ற பணிக்காக எந்த கூலியும் உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் என்னிடத்தில் எதுவும் கூலியும் எதிர்பார்த்து தர வேண்டாம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்கிறார்கள்: ஒன்றை மாத்திரம் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசியுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுவான். ஆக நபிமார்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் நேசிப்பதன் மூலமாக, அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் கண்ணியம் செய்வதன் மூலமாக இறை நம்பிக்கையும் பெறலாம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவையும் பெறலாம், நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கப்படலாம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இறைநேசராகவும் உயர்வு பெறலாம், பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை செய்வான் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான ஒரு மகத்தான பாக்கியத்தை நமக்கு தருகின்றான் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் பெருமக்கள். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் சையது ஷபாப் அஹ்லுல் ஜன்னா இமாம் ஹசன் அல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தான். இந்த இரு குழந்தைகள் தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: ஹுசைனும் மின்னி வ அனா மின்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை நின்று கொண்டவர்கள், நான் அவர்களை நின்று கொண்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள்: யார் அவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்னை நேசிப்பது போன்றாகும், யார் என்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை
நேசிப்பது கொண்டாகும். யார் என்னை கோபப்படுத்துகின்றார்களோ அவர்களை கோபப்படுத்துவது கொண்டாகும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் யார் கோபப்படுத்துகின்றார்களோ என்னை கோபப்படுத்தியதற்கு சமம் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸா பின் உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி ரஅய்துல் பாரிஹத்தல் முன்கிரன். யா ரசூலல்லாஹ் நேற்றைய தினத்தில் நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கனவு என்று கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் அது கெட்ட கனவு என்று சொல்கின்றார்கள். திரும்பியும் கேட்கின்ற பொழுது உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அது ஒரு கெட்ட கனவு என்ன என்று கேட்கின்ற பொழுது சொல்வார்கள், நான் தங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு சதை துண்டு அறுக்கப்பட்டு என்னுடைய மடியில் வைப்பதை நான் பார்த்தேன் என்பதாக சொல்லி காட்டுகின்ற பொழுது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து கைரா, நல்ல கனவுதான் என்று சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கலிது குலாமன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஆண் குழந்தையை பெற்றிருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய மடியில் வைத்திருக்கின்ற பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள், பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தை யாரும் அளவிட முடியாது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு பார்த்து கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது தேடி அழுகின்றார்கள். உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், மா இப்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்ன செய்தியை சொல்கின்றார்கள். இன்னார் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், இன்ன உம்மத்தி தத்தகுத்துல் இப்னி ஹாதா, இன்ன உம்மத்தி தத்தகுத்துல் இப்னி ஹாதா, உங்களுடைய பேரக்குழந்தைகளை உங்களுடைய உம்மத்தார்கள் கொலை செய்வார்கள் என்று சொன்னார்கள். என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கொலை செய்யக்கூடிய இடத்தை நீங்கள் பார்ப்பதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்டு தன்னுடைய இறக்கைகளின் மூலமாக அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்றது மாத்திரமல்லாமல் அந்த கர்பலாவில் இருக்கக்கூடிய ஒரு மண்கட்டியை எடுத்து, சிகப்பு மண்கட்டியை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக இந்த செய்தியை உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தைகள் எப்பொழுது வஃபாத் ஆவார்கள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டது என்பதாக மிஸ்காத் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரக்குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க இரண்டு பேர்களையும் விளையாட்டாக குத்து சண்டை போட்டிருக்கின்றார்கள், சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஹசன் நீங்கள் அதிகமாக சண்டை போடுங்கள், ஆர்வம் ஊட்டுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை பார்த்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஆர்வம் ஊட்டுவதாக இருந்தால் சிறிய குழந்தை உங்களுடைய பேரக்குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் நீங்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். நாராஜர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊக்கப்படுத்துவீர்கள் என்று கேட்கிற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஊக்கப்படுத்துவதாகத்தான் நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள். ஆனால் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள், ஆர்வம் ஊட்டுகின்றார்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய பேரக்குழந்தைகள் மீது அலாதியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியம் வைத்தார்கள். அவர்களுடைய பிரியத்தை ஒருபோதும் நம்மால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியம் வைத்திருந்தார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இரண்டு பேர குழந்தைகளையும் சுட்டிக்காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதானி இப்னாய், இந்த இரண்டு குழந்தைகளும் என்னுடைய மகன்கள், வபனா இப்னதி, என்னுடைய மகளின் மகன்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இவர்களை நீ நேசிப்பாயாக, ஃபஅஹிப்புஹுமா, இவர்களை நீயும் நேசிப்பாயாக, இவர்களை நான் நேசிக்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, இந்த பேர குழந்தைகளை நான் நேசிக்கின்றேன், ஃபஅஹிப்புஹுமா, அவர்களை நீயும் நேசிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார்கள், வஅஹிப்ப மன் யுஹிப்புஹுமா, இவர்களை இரண்டு பேர குழந்தைகளையும் யார் யாரெல்லாம் இவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை நீ நேசிப்பாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக திருமணி ஷரீஃபில் பதிவு செய்வார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை நேசிப்பதன் மூலமாக, அவர்களின் பேர குழந்தைகளையும் நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அன்பையும் பிரியத்தையும் பெறலாம் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். தஹாயில் உகபா ஃபீ மனாசிபில் தவில் குர்பா, தஹாயில் உகபா ஃபீ மனாசிபில் தவில் குர்பா என்ற கிரந்தத்தில் இமாம் அஹ்மத் இப்னு முஹம்மது திப்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுவார்கள், பதிவு செய்வார்கள். அஹ்லு பைத்தினர்களை நேசிப்பதன் மூலமாக அவர்களுடைய மேன்மைகளையும் சிறப்புகளையும் பற்றி தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். சீதனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டு வருகின்றார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மகளாரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ஃபாத்திமா ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னல் ஹஸன வல் ஹுசைன் ஹரஜா வலா அத்ரி ஐன பாதா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டு பேரும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். விளையாடிவிட்டு வீட்டில் விட்டு வெளியே சென்றார்கள். இரவு நேரமாகிவிட்டது. இந்த அளவிலும் பிள்ளைகள் வரவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு அழுது சொல்கின்ற பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை மகளார் இடத்தில், யா ஃபாத்திமா லா துபுகி, நீங்கள் அழாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளின் மீது நீங்கள் எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் பிரியம் கொண்டிருக்கின்றேன். இதற்கும் அதிகமாக, இதை விட அதிகமாக படைத்த ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது பிரியம் கொண்டிருக்கின்றார், அவன் பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்ல இறங்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளுக்குள் ஒரு கவலை இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்தில் கையேந்தி துஆ செய்கின்றார்கள், அல்லாஹும்ம அஹ்ஃபல்ஹுமா, யா அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காமல் நீ அவர்களை பாதுகாப்பாயாக, வஸல்லிம்ஹுமா அவர்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டும் நீ அவர்களை சலாமத்தாக்குவாயாக என்பதை, சோதனைகளை விட்டு நீ சலாமத்தாக்குவாயாக என்பதாக துஆ செய்கிறார்கள். ஃபஹபத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நேரத்தில் வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்கள் இரண்டு பேர்களும் அவர்கள் இரண்டு பேர்களும் பனி நஜ்ஜார் நாயினி, பனி நஜ்ஜார் என்று கோத்திரத்தார்களுடைய தோட்டத்தில் நாயினி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், இலைத்தறிகளோடு உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிவித்துக் கொடுக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சென்று அந்த தோட்டத்தில் பார்க்கின்றார்கள். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டு பேர்களும் அழகான முறையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இலைத்தறிகளோடு. அவர்கள் ஒரு மலக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பார்க்கின்றார்கள். அவர்கள் இரண்டு பேர்களையும் ஒரு மலக் இரு மலக்குகள் தன்னுடைய இறக்கைகளோடு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மேலுமாக, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கீழுமாக இறக்கைகளை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை சஹாபாக்கள் காணுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்து தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டது மாத்திரமல்லாமல் அதனுடைய குளிர்ச்சியை பார்த்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்தை பார்த்து இரு பேர குழந்தைகளும் கண்களிக்கின்றார்கள். விழித்தல் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அந்த 2 பேர குழந்தைகளையும் தன்னுடைய இடுப்பில் தூக்கி சென்றார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் கடைசியில், யா அல்லாஹ் இவர்களை நேசிப்பாயாக, இவர்கள் யார் கோபப்படுத்துகின்றார்களோ, இன்னும் இவர்களை யார் கோபினை செய்கின்றார்களோ அவர்களை நீ நரகத்தில் நுழைப்பாயாக, நரகத்தில் ஆழ்த்துவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்ற பொழுது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கின்றார்கள். தன்னுடைய பெண் குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி விளையாடிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து உதட்டில் முத்தமிடுகின்றார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கழுத்தில் முத்தமிடுகின்றார்கள். இதை பார்த்த தன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முத்தமிடுவதாக இருந்தால் அவர்கள் 2 பேரிலும் உதட்டிலோ அல்லது கழுத்திலோ முத்தமிடுவலாமே, ஏன் இப்படி நீங்கள் முத்தமிடுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் வைத்து அவர்கள் கொல்லப்படுவார்கள், அதை சாப்பிட்டு அவர்கள் கொல்லப்படுவார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்தில் வெட்டுப்பட்டு கொல்லப்படுவார்கள், ஷஹீதாகுவார் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி அழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சையது ஷபாப் அஹ்லில் ஜன்னah, இவர்கள் 2 பேரும் சுவனத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் என்ற செய்தியை அறிவித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அழாதீர்கள் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதற்காக நீங்கள் துஆ செய்யலாமே, இந்த நிலைமையை மாற்றுவதற்காக நீங்கள் துஆ செய்யலாமே என்று சொல்கின்ற பொழுது அன்னை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளார் இடத்தில் சொல்கிறார்கள், நாளை மஹ்ஷரில் என்னுடைய உம்மத்தார்களுக்கு துஆவை கேட்கும் சந்தர்ப்பத்தை நான் இழக்க நேரிடும், இவர்களுக்காக நான் துஆ செய்வேன் என்று சொன்னால் நாளை என்னுடைய உம்மத்தார்களுக்காக துஆ செய்வதை இழக்க நேரிடும் என்பதாக சொல்லிவிட்டு என்னுடைய உம்மத்தார்களுக்காக அந்த துஆவை நான் பாதுகாத்து வைத்திருக்கேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். தன் உம்மத்தார்கள் மீது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கின்றார்கள், தன்னுடைய உம்மத்தார்களுக்காக துஆவை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஜஹ்தா என்று சொல்லக்கூடிய மனைவி இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணவில் விஷம் வைத்து இருக்கிறார்கள். அதை தெரிந்தும் அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். இதை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டுப்பட்டு அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அவர்கள் ஷஹீதான அந்த நாள்தான் இந்த ஆஷுராவுடைய நாளாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள் நமக்கு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது மதீனாவில் கவர்னராக இருக்கக்கூடிய யஸீத் என்பவன் கடிதம் எழுதுகின்றான். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இங்கிருந்து பையத்து செய்வதற்காக அனுப்புங்கள், அவர் மறுத்தார்கள், அவர் நீங்கள் சிறைப்பிடிங்கள் என்பதாக கடிதம் அனுப்புகின்றான். யஸீத் என்பவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு செல்கின்றார்கள். அங்கிருந்தும் நிறைய கடிதங்கள் வருகின்றது, திரும்பவும் வருகின்றார்கள். அதை பார்த்துவிட்டு பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போகாதீர்கள் என்று வழிமறிக்கின்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அந்தமாக ஆட்சி நடத்தப்படுகின்றது, யஸீத் என்பவர் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார், ஈமான் கொண்ட கருத்தினால் முஸ்லிம்கள் அனைவரும் சுற்றுவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு நான் சென்றியாக வேண்டும், அநியாயமாக ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு, அநியாயமாக ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நான் ஒருபோதும் துணை இருக்க மாட்டேன் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். கூஃபாவாசிகள் எல்லாம் செல்கின்றார்கள், நாங்கள் உங்களுக்காக துணை வைப்போம் என்பதாக சொல்கின்றார்கள். கடைசி சமயத்தில் பார்க்கின்ற பொழுது கூஃபாவாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாற்றம் செய்கின்றார்கள். சொல்லுவார்கள், அல் குருசி அய்யுசி, கூஃபாவாசிகள் வாக்கி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாற்றம் செய்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் இருந்த பெண்கள் பேர்களை வைத்து களத்தில் இறங்குகின்றார்கள், எதிரிகளோடு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னந்தனியாக நின்று 22,000 நபர்களை எதிர்த்து போராடுகின்றார்கள். நீ சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவரும் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 18 பேர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். முதலில் கர்பலாவின் ஷஹீதாவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அன்பு மகனார் அலி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்கள் களத்தில் இறங்கின்ற பொழுது எதிர்ப்பு எல்லாம் அனுபவிக்கின்றார்கள், வாழ்வில் காட்டுகின்றார்கள். தன்னுடைய தந்தையை பாதுகாப்பதற்காக அந்த அன்புகள் அனைத்தையும் தன்னுடைய உடம்பில் வாழ்கின்றார்கள். தன்னுடைய தந்தையை பாதுகாக்கின்றார்கள். கடைசி தருணத்தில் அவர்களுக்கு அன்பு எய்யப்படுகிறது. எதிரிகளுடைய அன்பு அலி அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடம்பை பதம் பார்க்கின்றது. அவர்கள் அப்படியே சரிகின்றார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதுவரைக்கும் பாதுகாப்பார் என்பதாக வரலாற்று சொல்வார்கள். எதிரிகளுடைய ஒருவன் நினைக்கின்றான், முன்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் அலி அக்பர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார் என்று சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய முடியாது, முதலில் இவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அன்பை எறிகின்றான். அந்த அன்பு அலி அக்பர் ரலியல்லாஹு அவர்களுடைய உடம்பில் பதம் பார்க்கின்றது. அப்படியே அவர்கள் சரிந்து விழுகின்றார்கள். இப்படியே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் 18 பேர்கள் வஃபாத்தாகின்றார்கள், ஷஹீதாகின்றார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் சோர்வு ஏற்படுகின்றது. தன்னுடைய கூடாரத்துக்கு வருகின்றார்கள். தண்ணீர் குடிப்பதற்கு பார்க்கின்ற பொழுது தண்ணீர் குடிப்பதற்கு வழியில்லை. தன்னுடைய பிஞ்சி குழந்தைகள் எல்லாம் பார்க்கின்றார்கள். ஒரு குழந்தை பிறந்த குழந்தை என்றும் சொல்லப்படுகின்றது. இன்னொரு ரிவாயத்தில் 6 மாதமான குழந்தை என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த குழந்தையை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கோவின் ஒரு அன்பு அந்த குழந்தையினுடைய குழந்தைக்குறியை பதம் பார்க்கின்றது. அந்த குழந்தையினுடைய பேர் தான் அப்துல்லா இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். இந்த குழந்தையை பதம் பார்க்கின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்ட அந்த குழந்தையை உயர்த்தி இறைவனிடத்தில் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம அஹ்சிஹு அததா, இறைவா இவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் நீ கணக்கிட்டு வைத்துக்கொள், இவர்கள் யாரை நீ விட்டுவிடாது என்பதை எல்லாம் அவர்கள் துஆ செய்துவிட்டு தன்னோடு களத்தில் இறங்குகின்றார்கள். அதிகமாக எதிர்களை விட்டு பார்க்கின்றார்கள். கடைசியில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை ஷிந்தி என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சுருண்டு கொள்கின்றான். ஒருவன் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய தலை ஈட்டியை பெறுகின்றான். இன்னொருவன் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய கரத்தை அறுக்கின்றான், வெட்டுகின்றான். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உடம்பில் அதிகமான காயங்கள் ஏற்படுகின்றது. அவர்கள் குதிரையில் இருந்து அப்படியே சரிந்து அவர்கள் சுஜூதில் விழுகின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய தலை யாருக்கும் உறங்காது என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள். எதிர் என்பதற்கு அறங்காது, சிறு என்பதற்கு உறங்காது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சுஜூதில் இருக்கின்றார்கள். அப்படியே சுஜூதில் இருக்கின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அந்த நிலையில் இருந்து சொன்ன வார்த்தையை ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு விரிவாக சொல்வார்கள். அல்லாஹும்ம ரிதன் பி கலாய், இறைவா உன்னுடைய முழுமை உன்னுடைய பொருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வஸபரன் அலா பலாய், உன்னுடைய மார்க்கத்திற்காக எந்த சோதனைகள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்ததாக சொல்கின்றார்கள், தஸ்லீமன் லி அம்ரிக், உன்னுடைய உத்தரவு எதுவோ அதை தலைமையது என்று சொல்கிறார்கள். உனக்கு விருப்பம் என்றால் அதுவே என்னுடைய பொருத்தம் என்றார்கள். இறைவா என்னுடைய சுஜூதை அங்கீகரித்தாயா, என்னுடைய சுஜூதை ஏற்றுக் கொள்வாயாக என்று கேட்கின்ற வாசகம் கேட்கின்றார்கள். இந்த சுஜூதிற்கு கவிஞர்கள் அழகான முறையில் பதில் சொல்வார்கள். அலிஷேரே ஹுதாக்கோ நாசிகே, அலிஷேரே ஹுதாக்கோ நாசிகே, அலிநாயகத்திற்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய சுஜூதை பார்த்த ஒரு பெருமை. இந்த சுஜூதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெருமை என்று கவிஞர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். பார், என்னுடைய பேர குழந்தை யாருக்கும் தலைவணங்க மாட்டான், இறைவனுக்கு மாத்திரம்தான் தலைவணங்குவாரே தவிர எதிரி என்பவனுக்கோ சிந்து என்பவனுக்கோ தலைவணங்க மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு எனக்கு பெருமை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக கவிஞர் சொன்னார், அவரோடு சஜ்தா கியா मगर इसमें ऐसा अजब सजदा किया कि इस सजदे पे खुदा को भी नाज
என்பதாக கவிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். இவர்கள் செய்த சுஜூதை பார்த்து இறைவனுக்கு ஒரு பெருமை, எனது அடியான் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, என்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தன் உயிரை அர்ப்பணித்து சுஜூது செய்தார்கள். தலை வணங்கினார் என்றால் யாருக்கும் தலை வணங்க மாட்டார், எனக்கு மாத்திரம்தான் சுஜூது செய்வார் என்ற செய்தியை சொல்கிறார்கள். சொல்லி கருத்ததாக சொல்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த அடியானின் மீது இறைவனுக்கு ஒரு பெருமை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும். அந்த தாகத்திலும் கூட தண்ணீர் கொடுப்பதற்கு மறுப்பார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே சரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அருகாமை செல்வதற்கும் கூட எதிர்களுக்கு துணிவு கிடையாது. சினான் என்ற அன்ஸ் என்பவர் சொல்லக்கூடிய ஒரு கொடியான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் முத்தமிட்டார்களோ, எந்த இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்கள் எல்லாம் பட்டதோ அந்த இடத்தை சினான் என்ற அன்ஸ் என்பவன் அவர்களுடைய தலையை அறுக்கின்றான், ரணமாக அறுக்கின்றான். அறுத்துவிட்டு தன்னுடைய வாளின் சொல்லை உயர்த்தி வானங்களுக்கு பார்த்து சொல்கின்றான், மக்களிடத்தில் சொல்கின்றான், எங்களுடைய சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பவன், எங்களை எல்லாம் எதிர்த்தான், அவனுடைய தலை கடைசியில் என்னுடைய வாளை சொல்லி இருக்கின்றது பார் என்பதாக சொல்லி காட்டுவான். ஆணவத்தின் உச்சத்தை சொல்லி காட்டுவான். அல்லாஹ் சொல்லுவான், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதான பின்பும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைதான் உயர்ந்து வேண்டும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஹுசைனியத்திற்கு எப்போதும் அழிவே கிடையாது, ஹுசைனியத்திற்கு எப்பொழுதும் தோல்வி கிடையாது, அவர்களுக்கு வெற்றிதான் என்பதாக சொல்லித் தருவார்கள். ஹதீஸ் வருகிறார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக இறைவனிடத்தில் துஆ செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அவர்கள் கையேந்தி கேட்கின்றார்கள், யா ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீனான எங்கள் பாட்டனாரே, அஜ்லிகி ஸைனுல் ஆபிதீன், ஸைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வாயாக. மஹ்பூஸுன் ஃபீ ஐனில் வாலிமீன், ஸைனுல் ஆபிதீன் ஆகிய உங்களுடைய பேரக்குழந்தையாகிய நாங்கள் என் குடும்பத்தார்கள் எல்லாம் ஷஹீதமாக இந்த அநியாயக்காரர்களிடத்தில் கைதாக்கப்பட்டிருக்கின்றோம், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றோம், நீங்கள் காப்பாற்றுவாயாக, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேரடியாக அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த கர்பலாவிற்கு பிறகு இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குடித்த தண்ணீரை குடிப்பதற்கு கூட மறுத்துவிட்டார்களாம். காரணம் கேட்கின்ற பொழுது சொல்வார்களாம், என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் தண்ணீர் தாகத்திற்காக இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் சூடான வெயிலை குடிப்பார்கள் என்ற செய்தியை இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் தண்ணீர் குடிப்பதை கூட மறுத்து விட்டார்கள் என்பதாக ஹதீஸின் வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள் சக்கீனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கர்பலாவிற்கு பிறகு, கர்பலாவினுடைய நிகழ்வுக்கு பிறகு தன்னுடைய தந்தையுடைய தலையை ரணமாக பார்த்ததற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை திருப்பி நடந்துவிட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி சந்தர்ப்பத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் என்னுடைய குடும்பங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மகளை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் ஒருவன் நீங்கள் திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், என்னுடைய மகள் சக்கீனாவை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்கள் நான் இல்லை என்று சொன்னால் அவர் உணர மாட்டார், அவர் புரிய மாட்டார் என்று செய்தியை சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், சக்கீனாவிற்கு அவர்களுடைய படுக்கையினுடைய இடம் என்னுடைய நெஞ்சுதான், நான் இல்லை என்று சொன்னால் சக்கீனா புரிய மாட்டார்கள், நீங்கள் அவர்களை கண்ணியத்தோடு நன்றாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். ஆக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சாதாரணமாக வந்ததல்ல, சாதாரணமாக வந்ததல்ல, சஹாபாக்களுடைய தியாகத்திற்கு பின்னால் இஸ்லாம் உண்மையாக மாற்றப்பட்டது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதில் சொல்லுங்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த கர்பலாவினுடைய நிகழ்வுக்கு பிறகு கர்பலாவில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு
எதிராக போய்த்தவர்கள் பார்க்கின்றவர்கள் சொல்வார்கள், ரவாக என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அரசன் அவர் சொன்னார், நான் பாட்டிக்கு சென்றேன், அங்கே ஒரு கண் பார்வையிட்ட ஒரு நபரை பார்த்தேன். மக்கள் எல்லாம் கேட்டார்கள், உன்னுடைய கண் பார்வை எப்படி பறிப்போனது என்று கேட்கிற பொழுது அந்த நபர் சொன்னார், நான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கின்ற பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான கூட்டத்தில் நான் இருந்தேன். ஆனால் ஹுசைன் நாயகத்திற்கு எதிராக நான் எந்த போரும் செய்யவில்லை, வாழும் ஏயவில்லை, வாழும் நான் ஏயவில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாகத்தான் இருந்தேன் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாக்கப்பட்ட பொழுது, ஷஹீதாக்கப்பட்ட பொழுது நான் என்னுடைய வீட்டிற்கு சென்றேன். இஷா தொழுகையை முடித்துவிட்டு நான் உறங்குகின்ற பொழுது என்னுடைய கனவில் ஒருவர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. நான் அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது எனக்கு முன்னால் 9 நபர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அந்த 9 நபர்களுக்கும் ஒரு மலர் நெருப்பாலான சாட்டை அடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சாட்டை அடி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் அங்கே பார்த்தார்கள். இப்படியே உயிர் கொடுத்து 7 முறை அவர்களை நெருப்பினுடைய சாட்டையால் அடிக்கப்படுகின்றது. அப்படி அடித்து அவர்களை கொல்லப்படுகின்றது. 10வது நபராக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பிடித்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஹுசைன் நாயகத்திற்கு எதிராக நான் நின்றேன், ஆனால் எதுவும் அவர்களுக்கு நான் செய்யவில்லை, போரும் செய்யவில்லை என்று சொல்கின்ற பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கையில் இருந்த ஒரு பாட்டிலை கொடுத்து அதில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இரத்தம் இருந்தது. அந்த இரத்தத்தை அவருடைய பார்வையற்ற அந்த சகோதரனுடைய கண்ணில் சுருமாயிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருமாய்த்த பொழுது உறங்குகின்றார். கண் விழித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய பார்வை பறிபோனது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இதை இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புஸ்தானுல் வாயில் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். கூஃபாவாசிகள் சொல்வார்கள், மக்கள் எல்லாம் பேசுவார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்தவர்கள் கலந்து கொண்டவர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு முசீபத்தும் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது என்று சொல்கின்ற பொழுது ஒரு கொடியவன் சொல்கின்றான், ஆணவத்தில் சொல்கின்றான், நானும் அந்த படையிற்கு எதிராக நான் போரிட்டேன், ஆனால் இன்றவரையும் எனக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை என்று ஆணவத்தில் சொல்கின்ற பொழுது அவனை பார்ப்பதற்காக விருந்தாளிகள் வருகின்றார்கள். அந்த விருந்தாளிகளுக்கு இந்த குடியவன் விரும்பி உபசரிக்கின்றான். அப்படி உபசரிக்கின்ற பொழுது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை சரி செய்கின்றான். அவனுடைய கை தவறி அந்த விளக்கு கீழே விழுகின்றது. அந்த நெருப்பு அவனுடைய உடம்பில் பட்டு அப்படியே அவனை வஃபாத்தாகின்றான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். காரணம், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான ஒரு தண்டனையை கொடுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்புவாரம் செய்யார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி நிறைவேற்றி வருகின்றேன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது செய்தனா, அதாவது சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்பவர் கனவு காணுகின்றார். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நபரோடு நல்ல முறையில் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தியை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லப்படுகின்ற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு எதுவும் நீங்கள் உதவி செய்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்பவர் சொல்கின்றார், நான் அவர்கள் சுலைமான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகப்பட்ட பொழுது யஸீத் என்பவருடைய இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை இருந்தது. அதை பார்த்து நான் அந்த தலையை எடுத்து சுத்தம் செய்து இனத்தில் இருந்த 5 பட்டாடிகளை அந்த தலையினோடு போற்றி எங்களுடைய கூட்டத்தார்களோடு சேர்ந்து நான் தொழுகை வைத்து அடக்கம் செய்தேன். இதுதான் நான் செய்த காரியம் என்று சொல்கின்ற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது இதுதான் அவர்களுடைய திருப்தி கொண்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அப்துல் மலிக் என்பவர் சொல்கின்றார், இவர்களுக்கு அதிகமான பரிசு தொகைகளை கொடுத்து கௌரவப்படுத்தினார் என்பதாக வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுவார்கள். இமாம் அம்ர் இப்னு லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இவர்கள் ஹிஜ்ரி 289 வஃபாத்தாகின்றார்கள். இவர்கள் அரசராக நீதிபதியாக இருந்தார்கள். இவர்களுக்கு தன்னுடைய படையை காட்டப்பட்ட பொழுது அந்த படையில் 12,000 நபர்கள் இருந்தார்கள். இந்த படையை பார்த்து அவர்கள் தேங்கி அழ ஆரம்பித்தார்கள்.
காரணம் கேட்கின்ற பொழுது சொல்வார்கள், இந்த படை என்னிடத்தில் சொந்தமாக இருந்தது என்று சொன்னால் கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாகுவதை விட்டு நான் தடுத்திருப்பேன், அவர்களை எப்படியாவது நான் காப்பாற்றியிருப்பேன், இந்த படை எனக்கு சொந்தமாக இருந்திருந்தால் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து இந்த செய்தியை அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர்களுக்கு சொல்கின்றார்கள். அன்றும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆசையை நாங்கள் அறிந்தோம், உங்களுடைய அமல்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த மகத்தான நீயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான உங்களுக்கு நற்கூலியை தருவார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை அம்ர் இப்னு லைத் என்பவருக்கு சொல்கின்ற பொழுது இன்னும் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்பதாக இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புஸ்தானுல் வாயிலீன் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லு பைத்தினர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை மகத்தான பாக்கியத்தை தருவார் என்பது சந்தேகமில்லை. அவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் இப்படிப்பட்டதான தண்டனையை கொடுப்பார் என்று சந்தேகம் என்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லு பைத்தினர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி உபகாரத்தை பாக்கியத்தில் அவர்கள் கண்ணியப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை அதிகமாக நேசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.